என் ஹஸ்பண்ட் முதல்ல ஒரு கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அது அவருக்கு செட் ஆகாம வேற கம்பெனி மறுபடியும் போனாரு. அது அவருக்கு செட் ஆயிருச்சு. பட் இருந்தாலுமே அ என் கூட வாங்க. நான் தனியா பண்றேன். நீங்க கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு யாரும் ஒத்துக்கல. எல்லாருக்குமே இருக்கிறது தான். எப்படி நம்ம பொண்ணு கூட போய் இவங்க கூட போய் ஒர்க் பண்ண முடியும்? பார்க்குறவங்க என்ன வேலைக்கே போலையா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு அவருக்குமே ஒரு 2 மாசம் அழுவேன், பொலம்புவேன், உருளுவேன், எல்லாமே பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் அவரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல சரி ஓகே நான் வரேன். பண்ணிக்கலாம். 2 பேருமே சேர்ந்து பண்ணலாம். ஹெட்டா நீங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நல்லா நெறைய என்னென்னமோ சொல்ல முடியுமோ, அதெல்லாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி இழுத்துட்டேன். ஒரு சில மாசம் கண்டிப்பாங்க சொல்லப்போனா ஒரு 3 லேக்ஸ் வரைக்குமே நிக்கும். அதுல நமக்கு கண்டிப்பா ஹால்ஃப் ஆஃப் த மனி செலவுக்கே போயிரும். பிசினஸ் பொறுத்தவரைக்கும் அப்படிதான். கண்டிப்பா ஒரு முதலீடு போட்டா மட்டும் தான் நம்மளால எடுக்க முடியும். ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு ரூ. 10,000 போடுறோம்னா, ரூ. 8,000 செலவுக்கே போயிரும். ரூ. 2,000 தான் நிக்கும். ஒரு 1 இயர் நான் அப்படிதாங்க ஓட்டுனேன். வர காசு எல்லாமே மறுபடியும் செலவே பண்ணிருவேன். எல்லாமே செலவு பண்ணிருவேன். அந்த ரூ. 2 கூட நான் நிறுத்த மாட்டேன். எல்லாமே இன்வெஸ்ட்மென்ட். 1 இயர் ஃபுல்லா இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லா பொருளும் வாங்குனதுக்கு அப்புறம், இப்ப நல்லாவே நிக்குது.